வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நகை கடனை புதுப்பிக்கும் புதிய வழிகாட்டு முறை அறிவிப்பை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் வைகோ வலியுறுத்தல். மீனவர்களுக்கு நிவாரணம் அளிக்காதது ஏன்? மக்களவையில் கனிமொழி எம்பி கேள்வி. கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம், மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. குஜராத் பட்டாசு ஆலை வெடி விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. திருச்சியில் அமைக்கப்பட உள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அப்போது உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், கோவையில் தந்தை பெரியார் நூலகம், சென்னையில் அறிஞர் அண்ணா நூலகம் மற்றும் மதுரையில் கலைஞர் நூலகங்களை போன்று திருச்சியில் 290 கோடியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் என்று அறிவித்துள்ளார். அதேபோல் கோவை மற்றும் திருச்சி நூலக பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் தெரிவித்துள்ளார். நம்முடைய திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய திருக்கரத்தால் கோட்டூர்புரத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பெருங்க அண்ணா நூற்றாண்டு பெயர் சூட்டப்பட்டது. மதுரையில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் நூலகம் கட்டப்பட்டு அதுவும் ஓராண்டில் அதை கட்டி முடிக்கப்பட்டு மாபெரும் சாதனை இந்த துறை செய்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவார். இதுவரை 16 லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்திருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து அண்மையில் கோவையில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது கோவையிலே ஒரு மாபெரும் நூலகம் அமைக்கப்படும் என்று என்னால் அறிவிக்கப்பட்டு கடந்த நவம்பர் மாதம் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடந்து அந்த பணி வேக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோன்ற திருச்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகத்திற்கும் கடந்த மாதத்தில் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அந்த பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. எப்படி கோவையிலே தந்தை பெரியார், சென்னையிலே பேரறிஞர் அண்ணா, மதுரையிலே முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமைய இருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கணக்குகளை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு சூட்டுவதற்கான அரசாணையை பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் முறையில் நான் கேட்டு அமைகிறேன். நகை கடனை புதுப்பிக்கும் புதிய வழிகாட்டு முறை அறிவிப்பை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நேரமில்லா நேரத்தில் பங்கேற்று உரையாற்றிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எம்பி, நகை கடனை புதுப்பிக்கும் முறையில் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள புதிய வழிகாட்டு முறையை திரும்ப பெற்று பழைய விதிமுறைகள், பழைய நடைமுறைகள் தொடர உறுதி செய்யுமாறு நிதி அமைச்சர் தான் கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். Non-banking financial companies for their emergency cash needs. The poor people, farmers, small businessmen in micro, small, medium units depend heavily on jewel loans for their immediate needs. If you pledge your jewel with pawnbroker or commission agent, you have to pay higher interest. Due to this, many people get jewel loans from banks as the interest is reasonable and risk is not involved. However, because of the new guidelines issued by the RBI, with stringent guidelines for remortgage by jewel borrowers, the borrowers are deeply worried. The present norm is at the end of tenure of the jewel loan period, the borrower can pay the interest only and remortgage the jewels for further period without paying the principal amount. The new notification issued by RBI says the jewels pledged in the bank can be returned after full payment, both principal and interest. At the same time, the same jewels can be remortgaged only the next day and cannot be pledged on the same day. So the poor people, farmers, have to turn over the entire amount, which is putting lot of financial strain and mental strain on the borrowers. The option to re-pledge the jewels for loan by paying interest only was more beneficial to the poor people. For example, a person who has taken a loan of rupees 2 lakh can pay back the interest only and he can re-pledge the jewel for another tenure in the earlier system. Now the compliance of these conditions would create a situation
of informal credit or borrowing from private individuals, pawnbrokers and commission agents at higher rate of interest at the exploitation of farmers and other borrowers. I am given to understand that RBI wanted a more transparent and fair lending environment, and that is why issued this guideline. But it is like throwing the baby with bathwater. I would therefore urge upon the Honorable Finance Minister to intervene in the matter and ensure that new guidelines for jewel loans are withdrawn and the old norms are followed. Thank you very much. படகுகளை இழந்த மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு நிவாரணம் அளிக்காதது ஏன் என மக்களவையில் கனிமொழி எம்பி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு மீனவர்கள் பிரச்சினை குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி மக்களவையில் உரையாற்றினார். இலங்கை அரசால் கைப்பற்றப்பட்ட 200 படகுகள் நாட்டுடைமையாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்தார். மேலும் மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு நிவாரணம் அளிக்காததை சுட்டிக்காட்டி இதற்கு ஒன்றிய அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு இ-பாஸ் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதீத வாகனங்கள் தொடர் விடுமுறை காலங்கள் மற்றும் கோடை விடுமுறை பருவ காலங்களில் குவிவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் அவதியுறும் நிலை கடந்த 10 ஆண்டுகளாக உயர்ந்துள்ளது. இதனையடுத்து உயர் நீதிமன்றம் மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள கொடைக்கானல் மற்றும் ஊட்டி போன்ற பகுதிகளுக்கு செல்ல இ-பாஸ் நடைமுறையை செயல்படுத்தி வாகனங்கள் எவ்வளவு வருகிறது என்ற கணக்கீட்டை கடந்த 1 வருடங்களாக எடுக்க மாவட்ட நிர்வாகங்களை வலியுறுத்தியுள்ளது. அதன்படி தற்போது வார நாட்களில் நாள் ஒன்றுக்கு 4000 வாகனங்கள் எனவும் வார இறுதி நாட்களான சனி ஞாயிறு தினங்களில் நாள் ஒன்றுக்கு 6000 வாகனங்கள் எனவும் எண்ணிக்கை கட்டுப்பாடுகளை கொண்ட இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனை இ-பாஸ் உள்ள வாகனங்கள் மட்டுமே கொடைக்கானலுக்கு செல்ல அனுமதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி 13 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத் மாநிலம் பனஸ்கந்தா மாவட்டம் டீசா பகுதியில் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் அதிபயங்கர வெடி விபத்து ஏற்பட்டு தீப்பற்றியுள்ளது. மேலும் ஆலையின் மேற்கூரை இடிந்து தரைமட்டமாகியுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த கோர விபத்தில் சிக்கி 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாநிலத்தின் நகர்ப்புறத்தில் உள்ள ஏரிகளை சீரமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர் கேள்விக்கு பதிலளித்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தமிழ்நாடு முழுவதும் நகர்ப்புறங்களில் உள்ள ஏரிகளை சீரமைக்க நடப்பாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும் என்று அறிவித்துள்ளார். சிக்கராயபுரம் கல்குவாரி நீரை பயன்படுத்துவது தொடர்பாக 40 கோடி ரூபாயில் நீர்வளத்துறை திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நீர்வளத்துறை அமைச்சர் அதனுடைய 40 கோடி ரூபாய் திட்டத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 40 கோடி ரூபாய் செலவில். எனவே இப்போது நகர்ப்புறத்தில் இருக்கின்ற ஏரிகளை நகராட்சிக்கு சொந்தமான, பேரூராட்சிக்கு சொந்தமான, நகராட்சிக்கு உள்ள சொந்தமான நகர்ப்புறத்தில் உள்ள ஏரிகளை அதை தூர்வாரி சுத்தம் செய்து பாதை அமைக்கின்ற பணிக்காக இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்படுகிறது. எனவே உங்களுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்தை, செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுப்பது ஆயிரக்கணக்கான ஏரிகள், பெரிய பெரிய 1000 ஏக்கர் 500 ஏக்கர் என்று மிகப்பெரிய அளவில் ஏரிகள் இருக்கிறது. அது நீர்வளத்துறை சார்பாக இருக்கிறது. இங்கே நகராட்சி சொந்த ஏரிகளை எல்லாம் தூர்வாரி செய்வதற்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு நீங்கள் குறிப்பிட்டு எந்த பகுதி என்று சொன்னால் அதை முன்னுரிமை தந்து எடுத்துக்கொள்ளலாம். இது காஞ்சிபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அந்த ஏரிகளை தூர்வாரவும் அதை செப்பரிடவும் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது நிச்சயமாக செய்து தரப்படும். புதுச்சேரி சமூக அமைப்பு தலைவரை தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து சங்க தலைவர் அமுதரசனை அவதூறாக பேசி தாக்குதலில் ஈடுபட்ட அரியாங்குப்பம் காவல் ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே மோதல் நிலவியது. அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் கட்சியினுடைய பஞ்சாயத்து ராஜ் அமைப்புடைய தலைவர் திரு அமுதரசன் அவர்கள்
தாக்கப்பட்டது. காவல் நிலையத்தினுடைய காவல்துறை அதிகாரி, காவல்துறையினுடைய ஆய்வாளர் திரு கலைச்செல்வன் அவர்களால் தாக்கப்பட்டது சம்பந்தமாக இன்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது அவர் மருத்துவமனைக்கு சென்று அமுதரசன் அவர்கள் மருத்துவம் பார்த்திருக்கிறார். இது வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை என்று காவல்துறை தலைமை அதிகாரியை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதுவும் நடவடிக்கை எடுக்கல. அதனால இந்த போராட்டம் நடைபெறுது. இது ஒரு கட்சிக்காரனுக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா சாதாரண மக்களுக்கு என்ன நிலை ஏற்படும்? இந்த காவல் நிலையத்துல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. புகார் கொடுக்க போறவங்க பேர்லயே அதாவது சம்பந்தப்பட்டவங்களை பத்தி அவங்களை ஜாமீன் உடனே கேட்டதுக்கு அடிச்சா இது காவல்துறை ஒரு சர்வாதிகார வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இது முதல் கட்டம். இந்த காவல்துறையானது இந்த விசாரணை நடத்தலன்னு சொன்னா அடுத்த கட்டமாக நாங்கள் ஐஜி ஆபீஸர், அதாவது டிஜிபி ஆபீஸ்ல போய் அவங்க அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். அதுவும் நடக்கலன்னு சொன்னா புதுச்சேரி மாநிலத்துடைய துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை முற்றுகையிடுவோம். மனித உரிமை கமிஷனுக்கு போவோம், நீதிமன்றமும் போவோம். அமுதரசன் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் விரைவில் நிறைவடையும் என்று ஒன்றிய அமைச்சர் JP நட்டா உறுதியளித்துள்ளார். மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டிட பணிகள் நிறைவு பெறாத நிலையில் புறநோயாளிகளின் வருகையை மட்டும் பதிவு செய்யப்படுவதாக மக்களவையில் ஆம் ஆத்மியினர் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ஒன்றிய அமைச்சர் JP நட்டா நிதி பிரச்சினையால் எய்ம்ஸ் மருத்துவமனையின் பணிகள் தாமதமாகி வருவதாகவும் அடுத்த 3 ஆண்டுகளில் பணிகள் நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று உறுதியளித்தார். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை ஏப்ரல் 19ஆம் தேதி வரை திறக்கப்பட்டு இருக்கும் என்று தேவசம் போர்டு அறிவித்துள்ளது. கேரளா சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா மற்றும் விஷு திருவிழாவிற்காக நடை திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏப்ரல் 2ஆம் தேதி காலை கொடியேற்றம் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து தமிழ் மாதத்தின் சித்திரை மற்றும் மலையாளிகளின் இடவும் மாதாந்திர பூஜையை ஒட்டி ஏப்ரல் 14ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 19ஆம் தேதி வரை நடை திறக்கப்பட்டிருக்கும் என்று தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. மேலும் இதற்கான தரிசன முன்பதிவு டிக்கெட்டுகளை பக்தர்கள் இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுங்கச்சாவடிகளின் கட்டண உயர்வை குறைக்க கோரி வாகன ஓட்டிகள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டில் 40 சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பட்டறை பெரும்புதூர் சுங்கச்சாவடியில் கனரக வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனங்களுக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க முடியாத சூழ்நிலை உருவாகி உள்ளதாகவும் தனியார் பேருந்து நிறுவனத்தினர் தொழில் நடத்த முடியாத சூழல் உருவாகி உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் ஒன்றிய அரசு இந்த கட்டணங்களை குறைக்க வேண்டும் என்று வாகன உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். போலியான மணமகள் ஐடி மூலம் வாலிபரை பல லட்சம் ரூபாய் ஏமாற்றிய கும்பலை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். தேனி மாவட்டத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் மணமகள் தேடி சங்கம் என்ற இணையதள திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்துள்ளார். அதில் ஹரிணி என்ற பெண் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் தனது தந்தை கிரிப்டோ கரன்சி என்ற நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் முதலீடு செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளார். இதனை நம்பிய அந்த இளைஞர் 25 முறை என மொத்தம் 88,58,988 ரூபாய் வரை ஹரிணியிடம் கொடுத்துள்ளார். இதனை அடுத்து தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அந்த இளைஞர் தேனி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஹரிணி என்ற போலியான மணமகள் ஐடி மூலம் மோசடி செய்த நந்தகோபால், யுவராஜ், பத்மநாபன் மற்றும் சிவா ஆகிய 4 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் வழங்க வேண்டிய ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒன்றிய அரசு 5 மாத காலமாக ஊதியம் வழங்காததை கண்டித்தும் 100 நாள் வேலையை 200 நாளாக உயர்த்தி வழங்க வலியுறுத்தியும் திருத்துறைப்பூண்டி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய துணை செயலாளர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். இந்நிகழ்வில் ரங்கசாமி, ஒன்றிய பொதுக்குழு இரணியன் கிளை செயலாளர் ஆனந்த், கிளை செயலாளர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலைக்கான 3 மாத ஊதியத்தை தர வலியுறுத்தியும் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை மறுக்கப்பட்ட நாட்களுக்கு சட்டப்படி வேலையின்மைக்கான படி வழங்க வேண்டியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாங்க ஜனவரி மாதத்துல பருவத்தில் மழையில மிகப்பெரிய அளவில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டோம். இதே போல கடந்த ஆண்டும் ஜனவரியில் பெய்த மழையில கடுமையாக பாதிக்கப்பட்டு அதுக்கான உரிய நிவாரணம் வழங்காம ஓராண்டுக்கு மேல 13 மாதங்களுக்கு பிறகு அந்த நிவாரணம் 10 கோடி சொத்து அறிவித்து அது சரியா பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு போய் சேரல. இப்பயும் கேட்டா கணக்கு எடுத்துட்டோம், அனுப்பிட்டு ஆதார் கார்டை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு எந்தவித அறிவிப்பும் இல்லாம கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே இருக்கு. கேட்டா இங்க வேளாண் துறையில கணக்கு எடுத்து கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்லாம் சொல்றாங்க. அதே பாத்தீங்கன்னா அருகாமையில இருக்கக்கூடிய அமைச்சருக்குரிய மாவட்டமான கடலூர் மாவட்டத்துல நிவாரணமும் வழங்கப்பட்டுட்டு இன்சூரன்ஸும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்க நன்றி தெரிவித்து போஸ்ட் அடிச்சிருக்காங்க. அப்ப அமைச்சர் இந்த 39 மாவட்டத்துக்கு அமைச்சரா இல்ல கடலூர் மாவட்டத்துக்கு மட்டும் அமைச்சரா இல்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கு அமைச்சர்னா எங்க மாவட்ட அமைச்சர் யாருன்னு எங்களுக்கு 38 மாவட்டம் அறிவித்ததுல இருந்து எந்தவித நிவாரணம் நாங்க தரல. பேரளவுலதான் பாதிக்கப்பட்ட உதவி கிடைக்கிறதே இல்லை. அது மாதிரி பாத்தீங்கன்னா உரிய விலை இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அந்த பக்கத்துல உள்ள மாநிலங்கள்ல கொடுக்குற விலையை ஒப்பிட்டாவது கொடுக்கணும், அதுவும் கிடையாது. இல்ல இந்த அரசு 2500 ரூபாய் குவிண்டால் கொடுப்பேன்னு தேர்தல் அறிக்கையில சொன்னதாவது கொடுத்துருக்கணும், இன்னும் வரைக்கும் கொடுக்கல. இன்னமும் 2500 குறைவா தான் இருக்கு. அப்ப நாங்க தொடர்ந்து வண்டிக்கப்படுறோம். இன்சூரன்ஸ் கம்பெனிங்கிறதுல பெரிய மோசடி நடக்குது. அதுக்கு ஏதாவது வழி பண்ணா எந்த வழியும் பண்ணலாம். சரி, பெருசா நாங்க வேளாண் பட்ஜெட்டு தனி பட்ஜெட்டு அப்படின்னு சொல்லி பண்றாங்க. கண்டிப்பா எங்களுக்கு ஏதாவது அந்த வேளாண் பட்ஜெட்ல எங்களுக்கான அறிவிப்பு இருக்குன்னு பார்த்தோம். அதுலயும் எந்த அறிவிப்பும் இல்லை. பெரிய அளவுல டிராக்டர் கொடுக்கப்படும், 500 கோடி ஒதுக்கப்படும் இருக்கிறாங்க. ஆனா சாதாரண விவசாயிக்கு அந்த டிராக்டர் கிடைக்கிறது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் ஓனாங்குடி முத்துமாரியம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து மஞ்சு விரட்டு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறந்த ஊக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் சரவணன் சார்பில் நீர் மோர் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. பின்னர் அப்பகுதி மக்களுக்கு கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு குளிர்பானங்கள் மற்றும் பழங்களை வழங்கினர். ஈரோடு பெரிய மாரியம்மன் கோவிலில் பொங்கல் விழா மற்றும் குண்டம் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்வான குண்டம் இறங்குதலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தின் அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரையிலும் மற்றும் 11 மாணவர்களுக்கான ஆண்டு இறுதி தேர்வு கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதியுடன் முடிந்து விடுமுறை விடப்பட்டிருந்தது. தற்போது விடுமுறை முடிந்த நிலையில் நடப்பாண்டிற்கான வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது. அப்போது பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் மலர்கள் தூவியும் இனிப்புகள் வழங்கியும் வரவேற்றனர். மேலும் மே 1ஆம் தேதி முதல் 1 மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்படும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. திருப்பூரில் நூல் விலை கிலோ ஒன்றுக்கு 223 முதல் 383 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதனால் பின்னலாடை நிறுவனர்கள் மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் நிர்ணயம் செய்யப்பட்ட விலைக்கு ஆடைகளை வழங்க வேண்டும் என்பதால் பெரும் இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் ஏற்றுமதியாளர்கள் கலக்கமடைந்துள்ளனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணார் அருகே உள்ள ராஜமலையில் வரையாடுகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. மேலும் 80க்கும் மேற்பட்ட வரையாட்டு குட்டிகள் சுற்றுலா பயணிகளின் பார்வைக்காக கொண்டு வரப்படும் என்று தேசிய பூங்கா சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 827 வரையாடுகள் ராஜமலையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மாலிக் பாஷா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பாலச்சந்தர், பரணிக்குமார் ஆகியோர் பலத்த காயமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த வருவாய் பகுதியைச் சேர்ந்த வித்யா கடந்த 30ஆம் தேதி வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டார். பின்னர் அவரது உடல் புதைக்கப்பட்ட நிலையில் கிராம நிர்வாக அலுவலர் வித்யாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் விசாரணை பணிகள் நடைபெற்று வருகிறது. மயிலாடுதுறை வழுவூர் வீரட்டேஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தையொட்டி முதல் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி ஏந்தி வீதி உலா வந்தனர். பின்னர் புனித நீர் கொண்டு வரப்பட்டு கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் இலக்கிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த வெங்கடேசன் பிரிந்து சென்ற மனைவியை கடுமையாக தாக்கியுள்ளார். மேலும் அவரது மாமியார் உயிருடன் இருந்த நிலையில் இறந்ததாக கூறி உறவினர்களின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பியுள்ளார். இது குறித்து வினோதினி கந்திலி காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் வெங்கடேசனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் வள்ளிமலை சுப்பிரமணியர் திருக்கோவிலில் பங்குனி மாத கிருத்திகையை முன்னிட்டு உற்சவர் சாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வெள்ளிக்கவசம் சார்த்தப்பட்டு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உறவினரை வாலிபர் தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மணல்மேடு பகுதியை சேர்ந்த வசந்தகுமார் என்ற வாலிபர் காதலித்து வந்த பெண்ணை வசந்தகுமாரின் உறவினர் ஒருவர் அவதூறாக பேசியுள்ளார். அதன் காரணமாக அந்த பெண் வசந்தகுமாரை தவிர்த்துள்ளார். இதில் ஆத்திரமடைந்த அந்த வாலிபர் உறவினரை கடுமையாக தாக்கி தீயில் தள்ளியுள்ளார். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள வசந்தகுமாரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மலேசியாவில் எரிவாயு குழாய் வெடித்த விபத்தில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மலேசியாவின் சிலாங்கூர் மாநிலத்தில் உள்ள அரசு எரிசக்தி நிறுவனமான பெட்ரோனாஸ் எரிவாயு குழாயில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீப்பிழம்பை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் படு காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் உயிரிழப்புகள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்பு செய்திகள். திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. நகை கடனை புதுப்பிக்கும் புதிய வழிகாட்டு முறை அறிவிப்பை ரிசர்வ் வங்கி திரும்ப பெற வேண்டும். நாடாளுமன்றத்தில் வைகோ வலியுறுத்தல். மீனவர்களுக்கு நிவாரணம் அளிக்காதது ஏன்? மக்களவையில் கனிமொழி எம்பி கேள்வி. கொடைக்கானல் செல்ல இ-பாஸ் கட்டாயம், மாவட்ட நிர்வாகம் அறிவிப்பு. குஜராத் பட்டாசு ஆலை வெடி விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.